தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும். நம் உயிரினும் மேலான சர்க்கார் ஜின்னாபாஸ் ஃபைசி நாயகம் அவர்களுடைய அருந்தவ புதல்வர்கள் மரியாதைக்குரிய ஈசத் கலிஃபா அவர்களுடைய கான்காக வருகை தந்துள்ளார்கள். இந்த இடத்துடைய மகிமை திறப்புலாலேயே நான் ஒரு தடவை சொன்னேன். சர்க்கார் கிப்லா அவர்கள் இந்த வீட்டில் கீழே ஒரு பழக்கத்தான் இருந்தான். அந்த இடத்துல ஈசத் கலிஃபா கான்காரம் செய்து சஜாதாக்கள் வருகை தந்தது நமக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாக்கியமாக கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் சஜாதா கிப்லா அவர்களுக்கு நம்ம ஃபேன் வாங்கும்போது என்ன சொல்லியிருந்தா அருமையான ஃபேன் தான் வாங்கி என்ன பேசி முடிச்சாச்சா? அவ்வளோ பேசணும் ராஜா போது அந்த முன்னாடி வா முன்னாடி வா அப்படியே அப்படியே வா அப்படியே வா தெரியுமா? நான் காஞ்சாவே பேசுறதுல என்ன பண்ணுறது? अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि ताला व बरकातुहू। सल्लु अला नबी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्हम्दुलिल्लाह। நம்ம எல்லா முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் இன்னும் யாரின் காரணமாக இந்த சர்வலோகமும் படைக்கப்பட்டதோ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி ஃபைசி நாயகத்துடைய முரீதீன்களாக குலாம்களாக படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு அல்லாஹ் தஆலா ஷேகுமார்களுடைய நிஸ்பத்தை நசீபாக்குனா, ஹான்காக்களுடைய வருகையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குனா, அன்பர்களே ஹான்காவுடைய தொடர்பை அல்லாஹ் நசீபாக்குனா, இவைகளுடைய அவசியம் என்ன இருக்குது? ஐவேளை தொழுதா, கலிமா சொன்னா மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹ்லல் ஜன்னா, கலிமாவை சொன்னா சொர்க்கம் கிடைச்சிடும். கிடைச்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் நசீபாக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டார் நாங்க ரசூலுல்லாஹ். அப்ப என்னத்துக்கு சொர்க்கம் கிடைச்சிருச்சு? அப்ப என்னத்துக்கு ஷேகுமார்களுடைய நிஸ்பத்து, ஏன் ஹான்காக்களுடைய தொடர்பு என்றால், அன்பர்களே அந்த சொர்க்கத்துடையவன் இருக்கிறான்ல, அவனை அடைவதற்கு தான் அவனுடைய நேசர்களை அடையக்கூடிய தொடர்பு நமக்கு தேவை. நேசர்களுடைய தொடர்பு நமக்கு தேவை. அன்பர்களே தோழர்களே, அல்லாஹு தஆலா நம்மளை இந்த துனியாவுக்கு படைச்சது காரணம் அவனை மறந்து இந்த துனியால லயிச்சு வாழ அல்லாஹ் படைக்கல நம்மளை. அவனை ஒரு வினாடி கூட மறக்காம அவனில் லயிச்சு வாழ அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். அதான் அவன் நம்மளை படைச்சதுடைய நோக்கம். அன்பர்களே, அப்ப அவனுடைய திக்ரு வெறுமனே அஸ்மாக்களை மட்டும் திக்ர் செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்மளுடைய காரியங்கள் எதுவும் நிறைவேறாது. அன்பர்களே, காரியங்கள் நிறைவேறாதுன்னா நம்மளுடைய வேலைகள் எதுவும் செய்ய முடியாது. மனைவி மக்களுக்கு அல்லாஹ் நஃபகாவை வாஜிபாக்கி வச்சிருக்கிறான். சம்பாத்தியங்களை அல்லாஹ் ரசூல் கடமையாக்கி வச்சிருக்கிறாங்க, ஹலாலாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப இது போன்ற காரியங்கள் இருக்குது. அப்ப அல்லாஹ் ஒரு வினாடியாவது மறக்க அனுமதி இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அல்லாஹ் ஒரு வினாடி சம்பாதிக்கிறதுக்காக அல்லாஹ் மறக்கலாமான்னு கேட்டா கிடையாது. காசு பணத்துக்காக அல்லாஹ் மறக்கலாமான்னு கேட்டா கிடையாது. வெளியூர்களுக்கு பயணம் செய்வதற்காக அல்லாஹ் மறக்கலாமான்னு கேட்டா கிடையாது. அப்ப ஒரு வினாடி கூட அல்லாஹ் மறப்பதற்கு அனுமதியும் கிடையாது. அன்பர்களே தோழர்களே, அப்ப எப்படி அல்லாஹ்வை திக்ர் செய்யறது? வினாடி தவறாம அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், அவனை மறக்கவும் கூடாது. அப்ப மனைவி மக்களுடைய அந்த கடமைகளையும் நிறைவேற்றணும். இவைகளை ரெண்டத்தையும் எப்படி செய்யணும், எப்படி செய்வதுங்கிறத காட்டி கொடுக்கதான் ஷேகுமார்களுடைய நிஸ்பத். அன்பர்களை எப்படி செய்யறது,
எப்படி அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலேயே இருக்கிறது, எப்படி அவனை மறக்காம நம்ம வாழ முடியும்? இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஏன் அல்லாஹ்வை மறந்துன்னு கேட்டா நம்ம முதல் காரணம் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல ஏன் இல்லைன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? மனைவி மக்களுடைய தேவை இருக்குதுங்க, வயல் வரப்பு இருக்குது, கடைகள் இருக்கு, தொழில் இருக்குது, காசு பணத்துடைய தேவை இருக்குது, இந்த வயிறு இருக்குல்ல, இதுக்காக நம்ம போய்த்தானே ஆகணும். வெறுமனே உட்காந்துக்கிட்டு அல்லான்னா எப்படி சாப்பிட முடியும்? இப்படின்னு விளங்காதவர்கள் சொல்லுவாங்க. அன்பர்களே, வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, செய்யக்கூடிய நிஸ்பத்து கிடைச்சு கூட நம்மளும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்? அவர்களை பிடித்து எப்படி அல்லாஹ்வை அடைய வேண்டுமோ அப்படி அடையாமல் இருப்பதனால அந்த நிலை நமக்கு. அவர்களுடைய நிஸ்பத்து கிடைச்சி அவர்களை விளங்கினவர்கள், அவர்களுடைய தாமன் கிடைச்சவங்க அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன அன்பர்களே? எதையெல்லாம் நாம் அல்லாஹ்வை மறக்கடிக்குது, இதனால அல்லாஹ்வை மறந்தேன் நாம் சொல்றோமோ அதை கொண்டு எல்லாம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை ஷேக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியாது. ஏன் மனைவினால உன்னை மறந்துட்டா அல்லான்னு சொல்ல முடியாது. ஏன்? மனைவி கூட மோலா தான் ஐநா இருக்கிறாங்கிறத ஷேக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அன்பர்களே, கடை கூடவும் நம்மளுடைய வியாபாரங்கள் என்று ஐநா இருந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லைன்னா இந்த விளக்கத்தை ஷேக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அன்பர்களே, நம்மளை எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய யாத மறக்கடிக்குதுன்னு சொல்றோமோ அதுவில் எல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ர் நமக்கு ஷேக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அன்பர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்னு வைங்களேன், அவனை மறந்து இருக்கவே முடியாது மோலா. ஷேக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அவனை மறந்து இருக்கவே முடியாது. அன்பர்களே, எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க? மறக்கவே முடியாத அல்லாஹ்வை மறந்து வாழ்வதனால தான் இந்த சிரமங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில. எதை கொண்டு மறக்க முடியும் சொல்லுங்க? எல்லா வஸ்துக்கள் கூடவும் ஐநா இருந்து நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யலாமோல, அவன் அரிசியில இருந்துகிட்டு இங்க நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வைக்கல. ஒவ்வொரு வஸ்துக்கள் கூடவும் தேவை பூர்த்தி செய்பவர்கள் கூடவும் பூர்த்தி ஆகக்கூடியது கூடவும் அல்லாஹ் இருக்கிறாமோல. அன்பர்களே, அல்லாஹ் எப்படிப்பட்ட இலாவா இருந்து நமக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம ஷேக். அன்பர்களே, இதை விளங்குறதுக்கு தான் ஷேகுமார்களுடைய தாமன் அவர்களுடைய காலடியில் நம்ம கிடக்கிறோம். இதை விளக்கம் கொடுத்துட்டாங்களா இல்லையா? நிச்சயம் நம்மளுடைய ஷேக் நாயகம் நம்மளுடைய கல்புல அதை நம்மளை ஊடுருவ செஞ்சுட்டாங்க ஷேக் நாயகம். நம்மளுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் அல்லாஹ் எப்படி இலாவா இருக்கிறாங்கிறத ஷேக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அன்பர்களே, நம்ம அதுல கஃப்லத்தா இருக்கணும், நம்ம அதுல பொடுபோக்கா இருப்பதனால தான் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் எல்லாம். ஒமன் ஆரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. அன்பர்களே, யார் அல்லாஹ்வுடைய திக்ர்ல அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை புறக்கணிப்பாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவருடைய வாழ்க்கை நெருக்கடியாயிடுங்கிற அல்லாஹ். அன்பர்களே, அது சொல்லக்கூடியதை கொண்டு நோக்கம் என்ன? அல்லாஹ் கடுமையானவனா? கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஏன் ஞாபகத்திலேயே நீ இரு, உனக்கு ஆனந்தமான வாழ்க்கை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய யாதிலேயே இருந்தோம்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹயாத்தன் தய்யிபாங்கறான் அல்லாஹ். நறுமணம் உள்ள வாழ்க்கையை தருவேங்கிறான் அல்லாஹ், செழிப்பான வாழ்க்கையை தருவேங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் கொடுக்கறதுக்கு தான் போல. இந்த துனியா காசு பணம் எதுவும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை அன்பர்களே. கலக்கலக்கும் மாஃபில் ஆர்லி ஜமியா, இந்த வானம் பூமி அதற்கு மத்தியில உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைச்சேங்கிறான் அல்லாஹ். ஒன்ன நான் எனக்காக யாது யாஃப்துக்காக படைச்சேங்கிறான். இப்ப யாது யாஃப்துக்காண்டி அல்லாஹ் படைச்சானே, அதனால நம்ம பக்கம் அல்லாஹ் தேவையாகிறானான்னு கேட்டா அதுவும் கிடையாது. தேவையற்ற அல்லாஹ். அன்பர்களே, தேவையற்ற அல்லாஹ், தனக்கு எந்த தேவையும் இல்லை. அந்த அல்லாஹ் நம்மளை வணங்குன்னு ஏன் சொல்றான்? நம்ம ஆபாதா இருக்கிறதுக்கு சொன்னா மோலா, நம்ம அவ திக்ர்ல இருக்கிறதுக்காக, நம்ம அனுபவிக்கிறதுக்காக அல்லாஹ் சொன்னான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது பாத்தீங்களா? இவ்வளவு தான் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. இதுல இது வரைக்கும் விளங்கிட்டா லா இலாஹ இல்லல்லாஹ் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. அன்பர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் வாழ்நாள் முழுவதும் விளங்க வேண்டும், வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கக்கூடிய பொருள் லா இலாஹ இல்லல்லாஹ். இது வரைக்கும் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னா நமக்கு ஷேகுமார்களுடைய நிஸ்பத்து போதும் கொஞ்ச நாள்ல. நம்ம இப்ப அப்படிதான் இருக்கிறோம். நம்மளுடைய காலங்கள் எல்லாம், ஏன்னா நம்மளுடைய நிலை இருக்குதுங்களா, கஃபலத்துடைய நிலை தான். நம்ம கூடவே நம்மளுடைய ஜென்ம விரோதி ஷைத்தான நப்சும் இருக்குது. அப்ப இதுலேருந்து நமக்கு விடிவு காலம் எங்க கிடைக்கும்? ஷேகுடைய தொடர்புல, அவர்களுடைய கான்தானுடைய தொடர்புல, கான்காவுடைய தொடர்புல கொண்டு தான் அல்லாஹ்வுடைய யாது கிடைக்கும். இந்த துனியால எந்த இடத்துக்கு போனாலும் துனியாவுடைய யாது தான் வருது, சிந்தனை தான் வருது. அல்லாஹ் வாலாக்களோடு சேர்ந்தா தான் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்னத்துக்கு சொல்ல வர மிஸ்கின் சொல்றதுக்குரிய காரணம் என்ன போனா,
ஹான்காவுக்கு வரக்கூடியதை கொண்டு நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய யாதே ஹக் அலத்தவாம் யாஃப்தே ஹக் அலத்தவாம் ஆனா தான் யாஃப்த் கிடைக்கும் மோலா. யாதே ஹக் அலத்தவாம் ஆகும். யாதே ஹக் தான் எல்லா இடத்துலயும் நடக்குது மோலா. அலத்தவாம் ஆகிறதுக்கு தான் ஷேக் நமக்கு தேவை. அன்பர்களே, அதுக்கு தான் அவர்களுடைய தொடர்பு நமக்கு தேவை. அலத்தவாம் ஆயிட்டா தான் யாஃப்த் கிடைக்கும் மோலா. இப்போ ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு யாது செய்யறோம், அதை அடையாத வரைக்கும் அது நம்ம சிந்தனையை விட்டு மறக்க மாட்டேங்குது மோலா. அப்ப என்ன அன்பர்களே, துனியாவுடைய காரியங்களுக்காக நம்ம எவ்வளவு அதுல முயற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை அடைவதில் நாம் முயற்சி செய்யாத காரணத்தினாலதான் நமக்கு அல்லாஹ் கிடைக்கல. அல்லாஹ்வுடைய மாரிஃபாக்கள் நமக்கு கிடைக்கல. லா இலாஹ இல்லல்லாஹ் ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உத்தம சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னாங்க? ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நாங்க எப்படி யா ரசூலுல்லாஹ்? பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். என்னுடைய சர்வ கோடி தேவைகளையும் சர்வ கோடி சிருஷ்டிகள்ல இருந்து சதா வினாடி பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இத சொல்வதை கொண்டு ஈமான புதுப்பிச்சுக்கங்க. அன்பர்களே, இது சொன்னாலே ஈமான்ல ஒரு ஆனந்தம் வருதுங்களா? அது பைஜினாயத்துடைய சதகா தான் மோலா. லா இலாஹ இல்லல்லாஹ் பேரானந்தம் உடைய பொருள் லா இலாஹ இல்லல்லாஹ். பொக்கிஷம் லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்ம ஏதோ விளங்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் மோலா. ஒவ்வொரு வினாடியும் விளங்கி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் ஷேக் நமக்கு ஒவ்வொரு விளக்கங்களை தந்துகிட்டே இருக்கிறாங்க. தஜல்லிக்கும் தக்கரார் நை மோலா. அப்ப என்ன, ஒவ்வொரு லம்ஹா இப்ப எஜமானுடைய சாந்தான்களோட உட்கார்ந்து இருக்கிறோமே, இப்போ ஒரு விளக்கத்தை கல்புல அல்லாஹ் ஷேக் பிச்சை போடுறாங்க. ஒவ்வொரு வினாடி ஒரு நமக்கு நம்மளோட ஈமான்ல புதுப்பிப்பு நடந்து கொண்டே இருக்குது. ஏற்கனவே நம்ம கேட்ட செய்தி தானே நம்ம விளங்கிட்டு இருக்கிறோம் மோலா. அப்ப இருந்த நிலை இப்ப கிடையாது மோலா. ஒவ்வொரு வினாடியும் ஒரு தஜல்லியை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். எந்த தஜல்லியில எப்படி ஷேக் மாத்துவாங்க நமக்கு தெரியாது. எந்த பார்வையில எந்த நசர்ல என்ன பரக்கத்து கிடைக்கும் நமக்கு தெரியாது. அதனாலதான் அவங்க நசர்லயே உட்கார்றதுக்கு, அதனாலதான் அவங்க வாசல்லயே நம்ம கட்டி கிடக்குறோம் போல. லா இலாஹ இல்லல்லாஹ் இது விளங்கத்தான் ஷேக் நாயகம் இரவு பகலா அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஷேக் நாயகம் இவர்களே கான்காவுடைய வேலை என்ன தெரியுங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா போல்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்ல வேண்டும். கலிமா ஜான்னா, கலிமாவை விளங்க வேண்டும். கலிமா தேக்னா, கலிமாவை பார்க்க வேண்டும். கலிமா ஹோஜானா, கலிமாவாகவே ஆகிவிட வேண்டும். அன்பர்களே, இந்த நிலையை ஏற்படுத்தி தரதா கான்காக்கள். இந்த நிலையில நம்ம ஆகிறதுக்கு தான் ஷேகுமார்களுடைய நிஸ்பத்து நமக்கு. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்வாக ஆகிவிட்டோம் என்றால் நம்ம சொல்ல தேவை கிடையாது மோலா. நம்மளை பார்ப்பவர்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க. அப்படிதான் நம்மளுடைய ஷேக் நாயகம் இருந்தாங்க. அவர்களை பார்த்து அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் நம்ம சொன்னோம். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் நமக்கு எஜமான்களுடைய நசீபை கொடுத்திருக்கிறான். பாருங்க, ஹரக்கத்து நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செயல் நடந்து கொண்டே இருக்குது. தேவைகள் பூர்த்தி ஆகிக்கொண்டே இருக்குது. ஃபனாலின் பகா வரதும் தேவைதான் மோலா. ஒவ்வொரு வினாடியும் உஜூதுடைய தேவை நமக்கு இருந்து கொண்டே இருக்குது. சிஃபாத்துடைய தேவை இருந்து கொண்டே இருக்கு. அரஹான் முஹ்தாஜ், நம்ம முஹ்தாஜா இருந்துகிட்டே இருக்கிறோம். நம்ம தேவை உடையவர்களா நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த அல்லாவை எப்படி மறக்க முடியுமோல்லா? இந்த நிலையை தான் ஷேக் காட்டி கொடுத்தாங்க. அவனை எந்த நிலையிலையும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட நம்ம அல்லாஹ், அப்படிப்பட்ட அல்லாவை நமக்கு விலைக்கு கொடுத்துட்டாங்க ஷேக்னாரு. அவனை மறந்து நான் இருந்தேங்க, இதனால அதனால மறந்தங்கன்னு சொல்லி தப்பிக்கவே முடியாது. எதுனாலையும் அவனை மறக்க முடியாதுங்கிறத ஷேக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய யாதிலே நம்ம அனைவர்களையும் வாழ வைப்பாங்க. அதிலே லயிச்சு வாழ வைப்பாங்க. அந்த இன்பத்திலேயே வாழ வைப்பாங்க. அவனை அடையக்கூடிய நசீபா அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானார். ஷேக்மார்களுடைய தொடர்புல, கான்காவுடைய தொடர்புல வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய நசீபா அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானார். நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் எஜமான கொண்டு எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் நமக்கு பிச்சை போட்டானோ அந்த நசீபா அல்லாஹ் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கற்பனை செஞ்சு பேசுறாங்க. சம்பந்தப்பட்ட ஆயத்தை محمد
ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي محكمه التنزيل إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக தோற்றுவித்த அல்லாஹ்வுக்கு சொந்தமாகும். இன்னும் குறிப்பாக இருலோக ரட்சகர் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களில் ஒரு அங்கத்தினர்களாக நம்மை ஆக்கிய அந்த அல்லாஹ்வுக்கு சொந்தமாகும். இன்னும் குறிப்பாக அல்லாஹையும் அல்லாஹ் ரசூலை மதிப்பதுடன் தன் அல்லாஹ் ரசூல் வேறு யாரெல்லாம் மதிக்கும்படி சொன்னார்களோ அவர்களை மதிக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கிய அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் போகிறார்கள். அன்பர்களே, அல்லாஹ் ஹக்கு ஷானஹு தஆலா நமக்கு செஞ்ச ஆகப்பெரிய நியாமத், நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். இந்த அல்லாஹ் தன்னை ஜிக்ர் செய்யக்கூடிய ஒரு மஜ்லிஸ் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியிருக்கிறார். இந்த மஜ்லிஸ், இந்த அல்லாஹ் தனக்கென்று சிலரை தேர்ந்தெடுத்து கொள்றது அல்லாஹ் குர்ஆன்ல யுக்தஸு பிரஹ்மத்திஹி மை யஷா. அல்லாஹ் தன் நாடிய சில அடியார்களை தன்னோட ரஹ்மத்துக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், நம்மளுடைய கமாலான்னு பார்த்தா அப்போ நம்மளுடைய சொந்த குவத்து நாட்டம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கலன்னு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கம் நம்மள வந்துச்சுன்னா நமக்கு அந்த சஃபர் அங்கே கிளம்பும் போதுலேயே நமக்கு அந்த ஆனந்த மனசில் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் எந்த அளவுக்கு ஆயிடும், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் உண்மையில நமக்கு கூட்டு வந்து உட்கார்ந்து வச்சுக்கிற விளக்கம் மனசில் வந்துருச்சுன்னா ஒவ்வொரு வினாடியும் நமக்கு அந்த ஜிக்கருடைய சிந்தனையிலே நம்ம இருக்க ஆரம்பிச்சிடும். இது வரணுங்கிற நாட்டத்தை அல்லாஹ் போட்டு நம்மளை அல்லாஹ் அங்கே இது வரைக்கும் அல்லாஹ் கூப்பிட்டு வந்தது அல்லாஹ் கூப்பிட்டு வந்தான். வரதுக்கு கூவத்தை அல்லாஹ் கொடுத்தான். வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் பேசக்கூடிய சேஃப்மாவுடைய தாலிம் இங்கே வந்து அவசர தேவைகளை அல்லாஹ் திரும்ப செல்லும்படியாக வச்சுடாம அல்லாஹ் உட்கார வச்சுருக்கோம். வேற ஏதாச்சும் அவசர தேவைகள் வெளியில வந்து இடையில போற மாதிரி ஆக்கலாம். அல்லாஹ் உட்கார வச்சிருக்கிறேன். அப்போ நான் உட்கார்ந்து நினைக்கிறேன் லாயில அல்ல விளங்க விளங்கத்துக்காக வரக்கூடிய மஜ்லிஸுக்கு வரும்போதே விளங்கிட்டு வரும். சொல்லுவாங்க மதில் பாங்கல ஐயால சலாத்துன்னு சொல்ல முடியும். பதில் என்ன வருதான்? ஐயால சலாத்துக்கு அர்த்தம் என்ன? தொழுகைன்னு சொல்லுவாங்க. ஜவாப் எப்படி வரணும்? இந்த வர பைக் ரப்பி அப்படி வரல. அழைச்சிட்டு ரப்பே காதல் பதில் இல்லாம நான் தவற முடியும், தர முடியாது. ஆசை சொல்லி விட்டேன். அப்படிதான் அமைச்சிருக்கான் நல்லா. அப்படி ஐயாலல் ஃபலா அது மாஷா அல்லாஹ் கான மாஷா இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்முடைய அல்லாஹ் கூப்பிட்டு வந்திருக்கிறா ஒன்று இருக்கும். இந்த வாரம் மஜ்லிஸ், இந்த வாரம் மஜ்லிஸ் நடக்கிறனால அப்படிங்கிற சிந்தனையை போட்டது அல்லாஹ் தான். இல்லைன்னா மறந்து விட்டோம். இந்த சிந்தனையை அல்லாஹ் ஏற்படுத்தி நம்முடைய இந்த மஜ்லிஸுக்கு அல்லாஹ் கூப்பிட்டு வந்திருக்கிறான். நம்மளுடைய சொந்த வேலைகளை விட்டுட்டோம், நம்மளுடைய சொந்த முயற்சிகள்னால நிச்சயமா வரலன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த விளக்கம் கிடைக்க காரணமாக இருந்தது அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவுடைய விளக்கம் தான் நிச்சயம். அந்த கலிமாவுடைய விளக்கம் வந்த பிறகு நம்மளுடைய ஒவ்வொரு செயல்கள் நிலைகள் எப்படி மாறிடணும். உண்மையில ஒவ்வொரு காரியத்துக்காக முன்னெடுக்கும் போது அல்லாஹ் என்னை கூப்பிட்டு எனக்கு கூவத்தை அல்லாஹ் நீ கொடுத்த அல்லாங்கிற அந்த தேட்டம் ஆசை மனசுல வந்துருக்கு. அப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் இந்த சின்ன சின்ன இந்த எதிர்பார்ப்பு இந்த ஆசைகள் வரும்போது அல்லாஹ் என்ன ஆக்கிடுறான், நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு
செயல்கள்லையும் ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்து வைக்கும் போது அதை அல்லா அதுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய விஷயத்தை அல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நாம் மனைவி மகளுக்காக வேண்டி நாம் சம்பாத்தியங்கள் நாம் ரிசுக்கு தேடி போகிறதாக நாம் நினைக்கிறோம் விளங்குறோம். இது உண்மையிலே நாம் அப்படி நினச்சி போகும்போது தான் அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படும்படியான சூழல் அல்லது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அன்றைக்கி வருமான தேவைகள் இல்லாத அளவுக்கு நிலை ஏற்பட்டிருந்தாங்க. இது உண்மையிலே நான் இப்போ யாரும் என்னை வேலைக்காக எனக்கு அந்த ஹயாத்தை கொடுத்தது அல்லா நீ கொடுத்த, அந்த போகிறதுக்கான இல்மும் விளக்கங்கள் ஞானம் நீ கொடுத்தா அல்லா, ஜி அந்த செல்வதற்கு கூவத்தை அல்லா கொடுத்தாங்கிற இந்த விளக்கம் நம்மள்கிட்ட வந்து நம்ம இந்த எண்ணத்தோடு இந்த நீயத்தோடு நம்ம கிளம்பணும்டா நம்மளுடைய காரியங்கள் ஒன்று அல்லா வெற்றியை நிச்சயம் கொடுத்துருவாங்க. ஜி அப்படியாக நம்ம இப்போ ஜிக்ர் சபைகளுக்கு வந்திருக்கிறோம். இந்த வந்ததுடைய நோக்கம் என்ன? நிச்சயம் நம்ம அல்லாஹ்வை ஜிக்ர் செய்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அடைஞ்சி நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதான் அல்லாஹ் நம்ம சபைகளுக்கு அல்லா கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஜி அல்லாஹ் அடியானுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய ஆகப்பெரிய நியாமத், ஒரு அடிமைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் என்று சொன்னால் அது நிச்சயமா அல்லாஹ் மகஃபிரத் மட்டும் தான் வச்சிருக்கிறான் அன்பர்கள். வேற எதுவுமே அல்லாஹ் அடிமைக்கு கொடுக்கக்கூடிய நியாமத்தை அல்லாஹ் கருது சொல்ல இல்லை. ஜி பல ஹதீசுகளில் பெருமானார் சொல்லும் போதும் சரி, ஜி பல குரானுடைய ஆயத்துகள்ல எவ்வளோ வசனங்கள் வரும்போது சொர்க்கத்தை பற்றி வருது, நரகத்தினுடைய வேதனைகளை பற்றி வரும்போது கூட அல்லாஹ் அந்த செய்திகளை சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியில் அல்லாஹ் என்ன சொல்லிடுறான், இன்னஹு ஹுவ கஃபூருர் ரஹீம், இன்னஹு ஹுவ அப்து, இன்னஹு ஹுவ கஃபூருல் வதூதுன்னு சொல்லிடுறான் அல்லாஹ். ஜி அப்படி சொல்லும் போது அதனுடைய விளக்கம் என்ன? சைஃப்மார்களுடைய அல்லாஹ் நம்ம புஷ்பத்தில் அல்லாஹ் கொடுத்துட்டான். நம்ம அடியார்களுடைய பிரதான தேவை அல்லாஹ் அடியார்களை மன்னிக்கிறது தான் ஆகிப்போச்சு. ஜி அல்லாஹ் நம்மை மன்னிக்க நாடித்தான் இந்த சபைகளுக்கு அல்லாஹ் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படி அதனுடைய எப்படி நம்ம விளங்கணும்? ஒரு முறை ஒரு மகான் அவங்க ஒரு மகான் ஒரு வழியை அவங்க ஜிக்ர் செய்கிறாங்க. அப்படி ஜிக்ர் செய்யக்கூடிய சமயத்தில் ஷைத்தான் திடீர்னு அவங்களுடைய கல்புல ஒரு சிந்தனையை போட்டுறான், நீங்கள் இவ்வளோ நேரமாக உட்காந்து ஜிக்ர் செய்கிறீங்க, அல்லாஹ் ஜிக்ர் செஞ்சுட்டு அல்லாஹ் திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு திருப்பி பதில் ஜவாப் வரவே இல்லையே, எப்படி உங்கள் ஜிக்ர் கபூலாச்சா? அல்லாஹ் இப்போ கபூல் செய்யலங்க போய் தானே நீங்கள் ஜவாப் வரலன்னு சொல்லி ஷைத்தான் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுறான். அதை கேட்டதோடு அவங்க மனசு வருத்தத்தில் அந்த ஜிக்ரை நிப்பாட்டிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நிறுத்திட்டு அந்த நிலையில் அவங்க தூங்கிடுறாங்க, இந்த கவலையிலே தூங்கிடுறாங்க. தூங்கும் போது அவங்களுடைய மடாம்ல ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து அவங்க கேட்குறாங்க, யா வலியுல்லா, இந்த மாதிரி தாங்க அல்லாஹ்வுடைய ஜிக்ர் செஞ்சு நிலையில இருந்து எதுக்காக அந்த காரியத்தை விட்டீங்க இடையிலன்னு கேட்கும் போது அந்த மகான் சொல்கிறாங்க, எனக்கு நான் ஜிக்ர் செய்கிறேன், ஆனால் அந்த அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிட்டானான்னு தெரியல, அல்லாஹ் அதுக்கு ஜவாப் கொடுக்கவும் இல்லை, நான் அதுக்காக பயந்து நான் கவலைப்பட்டு அதை நான் விட்டுட்டேன் நானுன்றாங்க. அவங்க அதை கேட்டுட்டு அவங்க திரும்ப சொன்னாங்கன்னா, நீங்கள் அப்படி நினச்சதுனால உங்களோட ஒரு செய்தி சொல்ல சொல்லி நீ அல்லாஹ் அனுப்பிச்சான், அல்லாஹ் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னான், நீங்கள் முதல்ல அல்லாஹ் என்று சொன்னது அல்லாஹ் கபூல் செய்யாவிட்டால் திருப்பி உங்களை எப்படி அல்லாஹ் திருப்பி அல்லாஹ் சொல்ல வச்சிருப்பான்னு கேட்டாங்க அல்லாஹ். அன்பர்களே, அப்படி இருக்கும்போது நாம் இப்போ இதுக்கு முந்தைய நிலைகளில் இருக்கும்போது இதுக்கு முந்தின வாதங்களில் நம்ம செஞ்சு இருக்கிற அல்லாஹ் ஞாபகம் செஞ்சதை நம்ம அல்லாஹ் ஏற்றுக்கல, கபூல் செய்யல, அதை அல்லாஹ் விருப்பப்படலன்னு சொன்னால் திருப்பி அல்லாஹ் இந்த ஜிக்கருடைய சபைகளை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியிருக்க மாட்டான் அல்லாஹ். அப்போ இந்த சபைகளுக்கு வரும்போது அங்கே வந்த பிறகு நமக்கு அந்த சந்தோஷம் மனசு இருந்துக்கிட்டே இருக்குன்னு, அல்லாஹ் என்னை ஜிக்கர் செய்யறதுக்காக நீ கூப்பிட்டு வந்த, இங்கே கூப்பிட்டு வந்த அல்லாஹ் ஜி நம்மளா செய்யுங்கன்னு சொல்லி விட்டுருல அல்லாஹ், அந்த ஜிக்கர் செய்யறதுக்கு கூவத்தை அல்லாஹ் கொடுக்குறான். ஜிக்கர் வந்து உதவி அசைகிறதுக்கு ஹரக்கத் அதை அல்லாஹ் அசைச்சு கொடுக்குறாங்கிறாங்க. ஹதீஸ்ல எப்படி வருது? ஆனா ஜலீசு மன் தக்கரனி, ஆனால் ஜலீசு மன் தக்கரனி, யார் என்னை ஜிக்கர் செய்கிறார்களோ அவங்களுடன் நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு ஹதீஸ்ல அடுத்து என்ன வருது? அவர்களுடைய இரு உதடுகளும் என்ன கொண்டு செய்துங்கிறான் அல்லாஹ். அப்ப ஜிக்ர் செய்யக்கூடிய கூட அல்லாஹ் கூட இருக்கிறான்னா போல கூட அல்லாஹ் நம்மளை விட்டுல நாமளா செய்யலன்னு அல்லாஹ் விட்டுல ஜிக்ர் நம்ம செய்யும் போது கூட இருந்து நாம அல்லாஹ் அசைக்கிறேங்கிறான். நம்ம உதட அல்லாஹ் அசைச்சு விடுறான். ஜி அல்லாஹ்னு சொல்லும் போது அந்த உதடு அசைது பாருங்க. ஜி அது அல்லாஹ் கூட இருந்து அசைக்கிறாங்க, அந்த உணர்வு வருது. அப்படி செஞ்சா தான் அது உண்மையில முழு சிக்கரா போகுங்கிறாங்க சர்க்கார். ஜி அல்லாஹ்வுடைய ஜிக்ர் செய்கிறோம், ஆனால் நாம் அளவுல சொல்றோம், மனசுல அந்த சிந்தனை வரலண்டா அது ஆற ஜிக்ருங்கிறாங்க சர்க்கார். அது முழுமை பெறாத ஜிக்ருங்கிறாங்க சர்க்கார் ஒரு பயன்ல. ஜி அப்போ முழுமை பெறக்கூடிய ஜிக்ர் எதுண்டா நாமள சொல்றோம், மனசுல அந்த அல்லாஹ்வுடைய ஜிக்ர் ஞாபகம் இருக்கணும். ஜி
நம்ம சொல்றதுக்கு குவத்தை கொடுத்தது அல்ல, அதை சொல்ல ஹயாத்து அல்லா கொடுத்துருக்குறான். கல்வியில் இல்லாத நாவார சொல்லிட்டு கல்வி திக்கில் செய்யணும். அதை தான் நான் பார்க்கணும். தாயம்பு இல்லா சுவரிக்கும் அம்மாதி ஒரு வெளித்தோட்டத்திலேயே ஒரு அமர்வுகளே அல்லா பார்ப்பதில்லை. கல்வியும் அதில் வரக்கூடிய ஈயத்தையும் தான் அல்லா பார்க்கணும். கல்வி மனதில் இருந்து நாவார மட்டும் சொன்னால் அது நிஃபாக்குடைய அடையாளம். முனாஃபிகத்தை தெரிந்தா சொல்லுவாங்க, உள்ளத்தில் இல்லாததே சொல்லுவார். உள்ள வேற சிந்தனை, துணியாவோட சிந்தனை உண்ணாவான ஒன்று சொல்லுவார். சிக்கன் பொறுத்து யாது அப்போ ஒரு சிக்கனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு நாவால சொல்றதுக்கு பேர் சிக்கன் இல்லைன்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது பல சிக்கன் செய்யக்கூடிய நிலையில உண்மையில நம்ம கூட இருந்து அல்லா செய்ய வைக்கிறாங்கிற அந்த உணர்வோட சிக்கன் செய்யணும். அந்த சபைகளுக்கு வரும்போது அல்லா அந்த நிலையில அந்த எண்ணத்தோடு வரக்கூடிய தோஃபிக்க அந்த சிந்தனை அல்லா உங்களுக்கும் எனக்கும் மேலே எல்லா இம்மன் கொஞ்சம் அடியார்களுக்கும் அந்த தந்தது புரிவாங்க. வாசல் தான் அப்படின்ட்டாங்க. 10 மணிக்கு சாப்பிட யாரும் صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹ் நம்மை அவர்களுடைய ஜுஸே ஷேக்காக இருக்கக்கூடிய சஜ்ஜாதாக்கள் பேர பிள்ளைகள் நிறைந்த இந்த சபையிலே பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, ஷேக் நாயகம் நமக்கு நம் வாழ்க்கையில் கிடைத்தது அப்படிங்கிறது உண்மையில் ஒரு மிகப்பெரிய பாக்கியம், ஒரு நிஅமத், ஒரு பாக்கியம் என்று இருக்குதுன்னு சொன்னால் அது அவர்கள் கிடைத்தது மட்டும்தான். எந்த நோக்கத்துக்கு அல்லாஹ் படைத்தானோ அந்த நோக்கத்தின்படி வாழ்வதற்கு எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தின்படி வாழ்வதற்கு தான் நமக்கு ஷேக் நாயகம் கிடைச்சாங்க. ஒரு இடம் கிடைச்சிட்டாங்க. ஒரு இடம் முழுக்க முழுக்க அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, மாணிக்கம் இருக்கு. ஒரு மனிதன் உல்லாசமாக வாழ்வதற்கான எல்லாமே அங்க இருக்குது. ஆனால் அங்க வெளிச்சம் மட்டும் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு அது இருக்கிறது தான் தெரியுமா? அதை அனுபவிக்கதான் முடியுமா? அதை கொண்டு அவன் இன்பம் பெறதான் முடியுமா? அதை போல இந்த உலகம் அனைத்தும் இருந்தது. இந்த உலகத்தின் எல்லா வஸ்துக்களும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிதாபும் இருந்தது. எல்லா அஸ்ரார்களும் இருந்தது. கிதாபுல்லா ரஹே மௌஜூத் और असरार सारे थे. குர்ஆன் இருந்துச்சு, ஹதீஸ் இருந்துச்சு, எல்லா அஸ்ரார்களும் இருந்தது. ஆனால் பத்தா நூரி பியானே ஏ தியா கே ஜானே ஜாத்தும் ஹோ. நமக்கு ஃபைஸி நாயகம் வந்தார்கள். இருளிலே எதுவுமே தெரியாமல் அழியக்கூடிய உலகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வஸ்துகையும் பார்த்து என்னங்க பிரயோஜனம்? எல்லாமே அழிந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஃபானி ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றும் நம்மை விட்டு போகும் பொழுதெல்லாம் கவலை வருகிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய சிறுபிராயத்தை நினைக்கிறான். எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், எப்படி இருந்தோம், இப்போ அடுத்த லெவலுக்கு வந்துட்டோமே. சஜாதாத்துல்லா கூட சொன்னாங்க, ஹாமின் சஜாதா, இந்த இடத்த நாங்க சின்ன வயசுல விளையாடிக்கிட்டு இருந்தோம், அப்படி சர்க்காரோட நாங்க வந்து போயிருந்தோம். அப்ப சாதாரண நபர்கள் அந்த வயசுல எப்படி நல்லா இருந்துச்சு, அது போயிடுச்சேன்னு கவலைப்படுறாங்க. அடுத்து ஸ்கூல் படிக்கும் பொழுது என்ன மாதிரி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டோம், எவ்வளவு ஒரு பொற்காலமா இருந்துச்சு என்று நினைக்கிறாங்க. அடுத்து காலேஜ் பருவம் வரும் பொழுது அந்த காலேஜுடைய பருவத்தை எப்படிலாம் நம்ம அனுபவிச்சோம், இப்ப அப்படிலாம் அனுபவிக்க முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஷேக் நாயகத்தை நாம் பெற்ற பிறகுதான் எந்த பருவத்திலேயும் அல்லாஹ் இல்லாமல் அவர் இருந்ததில்லையே. எல்லா பருவத்திலேயும் அல்லாஹ் தானே நம்ம கூட இருக்கிறான். அவன் கூட இருக்கும் பொழுது இருந்தது என்ன இல்லாதது என்ன எல்லாத்தையும் அவன் தான் இருக்கிறான். அவன் இருக்கக்கூடியவனை நாம் அடைந்த பிறகு, இந்த உலகம் ஃபானிங்கிறத நாம் விளங்கின பிறகு, இதுல வந்தது என்ன போனது என்ன இருக்கிறது என்ன எதுவுமே தெரியல. அப்ப நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான்ற ஒண்ணுதான் சந்தோஷம், மத்த எல்லாம் ஃபானின்றது நமக்கு ஷேக் நாயகம் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த எஜமானை நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம்.
அவர்களுடைய 100ஆண்டு விழாவை நாம கொண்டாட இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு குஷ் நசீப். ஏன்னா முஜத்தித் என்று சொல்லும் போது முஜத்திதுகள் யார்? தீன் எப்பொழுதெல்லாம் வீழ்ந்து போகிறதோ அப்ப அந்த தீனை உயிர் கொடுத்து ஹயாத்தாக்குபவர்களை முஜத்தித்னு சொல்லுவாங்க. இது இஸ்திலாஹ்ல இருக்கக்கூடியது. ஹதீஸின்படி முஜத்தித் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின்படி முஜத்தித் என்று சொல்லப்படுவதற்கு நமக்கு தெரிந்து தகுதியானவர்கள் நம் ஷேக் நாயகம். ஏன் முஜத்தித் என்று நாம சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்ப அந்த கலிமாவுடைய ஈமானை புதுப்பித்தவர்கள் நம் ஃபைஸி நாயகம் தான். அப்ப அந்த அடிப்படையில் இந்த 100ஆண்டுடைய முஜத்திதாக இந்த யஹ்லாய கலிமத்தில்லாவை நம்முடைய உள்ளங்களில் ஊடுருவி பாய வைத்தவர்கள் ஷேக் நாயகம். அந்த ஈமானை பிச்சை தந்தவர்கள் ஃபைஸி நாயகம். அந்த ஹதீஸின்படி முஜத்திதாக நம் ஷேக் தான் இருக்கிறார்கள். ஒரு முஜத்திதை, பெருமானார் சொன்ன முஜத்திதை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் நம் எஜமானுடைய அந்த ஃபைசானை இந்த ஒரு 100 ஆண்டு இல்ல, பல 100 ஆண்டுகள் நம்மை தாண்டி நம்முடைய சந்ததிகள் பிச்சலங்கள் எல்லாம் அவர்களுடைய ஃபைசானை அடைந்து அது அந்த ஆனந்த கடலிலே, இறைஞான கடலிலே மூழ்கி முத்தெடுத்து அந்த ஷேக் நாயகத்தை தொடர்ந்து ஞாபகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நம்முடைய சஜாதா கிப்லாக்கள் அவருடைய காந்தான்களுக்கு ஆஃபியத் சிஹத் சலாமத்தை கொடுப்பானாக. அவர்கள் மூலமாக ஃபைஸ் நாயகத்துடைய ஃபைசான் உலகெங்கும் ஜாரியாக கூடிய நசீபை தருவானாக. அதிலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஒரு ஊழியர்களாக பங்கெடுக்க செய்வானாக. வாஹிர் தஅவானா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய சஜாதா கிப்லா அவர்களே, இன்னும் என் முன்னால் அமர்ந்திருக்கும் கண்மணி ஃபைஸி நாயகத்தின் காதலர்களே, அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹ் தஆலா இந்த வினாடி வரை தன்னுடைய உஜூதில் நம் அனைவர்களையும் முஸ்லிம்களாக காட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இந்த வினாடி வரை உம்மத்தை முஹம்மதியாவாக காட்டிக் கொண்டே இருக்கின்றான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இந்த வினாடி வரை குலாமே ஃபைஸியாக காட்டிக் கொண்டே இருக்கின்றான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக வேண்டி நம் அனைவரும் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கின்றான். ஒன்று சேர்க்கணும் என்று நினைக்கும் பொழுது அதில் உங்களையும் என்னையும் சேர்த்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த கிருஷ்ணாம்பேட்டையில சர்க்காருடைய துவாவுல இந்த இடத்துல நாங்களாம் விளையாடிட்டு இருந்திருக்கோம். மறக்க முடியாத வீடு. சர்க்காரும் இந்த வீட்டுக்கு வந்தாங்க. சர்க்காருடைய சம்பந்தமும் இந்த வீட்டுல இருந்துச்சு. அல்லாஹு அக்பர். அதனுடைய பரக்கத்தை அல்லாஹ், இது அல்லாஹ் தான் இலா என்று சொல்லக்கூடிய ஹான்காவா அல்லாஹ்.
எஜமானுடைய தவஜக அப்ப எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அவர்களுடைய கால்பட்டம் இடமெல்லாம் மலரானது, உங்கள் கைப்பட்டம் இடமெல்லாம் பொன்னானது படிப்பார். அவங்களுடைய கால்பட்ட இடமெல்லாம் அல்லாஹுடைய நினைவு கூறக்கூடிய கான்காவா அல்லாஹ் ஆக்கிட்டான். அதனுடைய ஆதாரமா அல்லாஹ் இதை வச்சிருக்கான். அல்லாஹ் இதை தாயமா ஆக்கி வைக்கிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நமக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக நம்ம எவ்வளவு நேரத்தை செலவழிச்சிருக்கோம்? அது ஆசையோட செலவழிப்பதற்கு வழி காட்டியவர்கள் ஃபைஸ் நாயகம். செய்யக்கூடிய தொடர்பு நமக்கு இல்லை என்றால் இவ்வளவு பெரிய வாடகை கொடுத்து இவ்வளவு பெரிய ஹால் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியிட்டு லாயிலா இல்லா சொல்லிட்டு போறோம், சைக்கிள்ல போகும்போது லாயிலா இல்லா சொல்லிட்டு போறோம், பஸ்ல போகும்போது லாயிலா இல்லா சொல்லிட்டு போறோம். ஒன்று கூட்டி நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் இதே போன்று அவன் ஒரு ஏற்பாடு செய்யறான். அவனும் அதே மாதிரி நம்மளை பார்க்கறான், நினைவு கூறான். நண்பர்களே, அப்ப அந்த நிலைக்கு ஷேக் நம்மளை கொண்டு போயிருக்கான். காரணம் என்ன? குர்ஆன்ல வருது ஆயத்து, ஒமன் அரல அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. யார் என்னுடைய திக்ரை அலட்சியப்படுத்தினார்களோ, யார் என்னுடைய திக்ருடைய விஷயத்துல என்னுடைய ஞான உபதேசங்களை அலட்சியப்படுத்தினார்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்துருவேன்ட்டாங்க. அதோட மட்டும் அல்லாஹ் உடல. யார் அல்லாஹ்வை மறந்தாங்களோ, யார் அல்லாஹ்வை திக்ரு செய்யறதுக்கு அலட்சியமா இருந்தாங்களோ, யார் அல்லாஹ்வுடைய ஞான உபதேசங்களை கேட்கக்கூடிய விஷயத்துல அலட்சியமா இருந்தாங்களோ, ஃபஇன்னலஹு மஈஷத்தல் லன்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்துருவேன்ட்டாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் நஹ்ஷுருஹு யௌமுல் கியாமத்தி ஆமா, அவர்களை கியாமத்திலே நாம் குருடனாக எழுப்புவோன்ட்டாங்க. அந்த நிலையை விட்டு செய்யக்கூடிய தாமன் நம்மளை காப்பாத்திருச்சு. எங்க நின்றாலும் அல்லாஹ் கூட இருக்கிறாங்களோ அந்த இத்ராக்கு அந்த தாமன் நம்மளுக்கு பிச்சை போட்டுருச்சு. எங்க நின்றாலும் அல்லாஹ் பார்க்கிறாங்களோ அந்த உணர்வு நம்மளுக்கு ஞாபகம் உண்டாக்கி கொடுத்துட்டாங்க. ஆகையினால தோழர்களே, அல்லாஹுக்காக வேண்டி இப்ப இருக்கக்கூடிய இந்த தெருவுல தஸ்பீ செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அல்லாஹ்வை நினைவு கூறுறதுக்காக வேண்டி வேற இதை வாடகைக்கு விடல, வேற குடும்பம் வந்து தங்கல. கான்காவுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் தான் இலா என்று சொல்லக்கூடிய மணி மண்டபத்துக்கு பேரு சொல்றது கான்கா. இப்ப அந்த நிலையை அல்லாஹ் தாலா நமக்கு மதராஸ்லயே சர்க்கார் துவாரா அமைச்சு கொடுத்துருக்கோம். அழைச்சுக்கலாம். மன் அஹப்ப லில்லா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் கொண்டார்களோ, வாத்தா லில்லா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தார்களோ, ஓ மனஅ லில்லா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்து கொண்டார்களோ, வ அப்கல லில்லா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபிச்சு கொண்டார்களோ, ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான் சொன்னாங்க. இப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் கொடுத்தார்களோ அப்படி என்றால், இப்ப அல்லாஹ்வுடைய நினைவுக்காக வேண்டி இந்த கான்காவை மோலா ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டாங்க. இப்ப மன் அஹப்ப லில்லாஹ் வந்துருச்சு. ஜி, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் கொண்டார்களோ, ஜி, இப்ப நம்ம எல்லாரும் யாருக்காக நேசம் வச்சிருக்கோம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் வச்சிருக்கோம். நேசம் வைக்கிறதுக்கு காரணமா பேஸ்மெண்டா அஸ்திவாரமா நமக்கு யார் இருந்தா? நம்மளுடைய ஷேக் இருந்தாங்க. ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு முரீதிலையும் அல்லாஹ் தான் மௌஜூதா இருக்காங்க. அந்த இத்ராக்கை உணர்வை உண்டாக்கி விட்டவர்கள் ஷேக். அழைச்சுக்கலாம். இப்ப நம்மளுடைய நேசத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்கக்கூடிய நேசமாக ஆக்கி விட்டார்கள். வாத்தா லில்லா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கின்றார்களோ, அழைச்சுக்கலாம். இப்ப இந்த கான்காவுக்கான யார் என்னென்ன கொடுத்திருக்காரோ அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்தால் அவருடைய ஈமான் பரிபூர்ணம். ஓ மனஅ லில்லா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்து கொண்டார்களோ, வா அப்கல லில்லா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி கோவிச்சு கொண்டார்களோ. அப்ப கோச்சிக்கிறதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கு, கொடுக்கிறதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கு, தடுக்கிறதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கு, நேசிக்கிறதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கு. இதன்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்காங்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நேற்று ஹாஜியாத் நான் பேசுவோம் சொன்னேன், 24 மணி நேரமும் ரப்பாக இருக்கிற அல்லாஹ், 24 மணி நேரமும் ரப்பா இருக்கிற அல்லாஹ், 24 மணி நேரமும் நம்ம அப்தா இருக்கிறோமான்னு கேட்டேன். ஜி, அப்தியத்து என்னங்க? என் சர்க்கார் சொன்னாங்க, அப்தியத்துனா என்னப்பா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க, பெரிய ஏற்பாடுகள் அல்லாஹ் செஞ்சான். ஹிஜ்ரத்துக்கு போனாங்க, நடந்து போக விட்டுட்டான். அன்னைக்கு என்ன மேராஜுக்கு அவ்வளவு ஏற்பாடு செஞ்சிய மோலா, இன்னைக்கு என்ன நடக்க விட்டுட்டு நபி கேட்கலையா? அந்த வினாடி அல்லாஹ் என்ன கபூல் சொன்ன ஆசைப்பட்டானோ அது அப்படியே எந்த பிசதலும் இன்றி கபூல் செஞ்சுட்டாங்களோ அப்தியத்தாதான். அந்த வினாடி அதுல எந்த ஒரு பிசதலும் இல்லாமல்
அந்த வினாடி அந்த மாதிரி அல்லாஹ் தாலா நம்மள செய்யக்கூடிய துவாவுல அல்லாஹ் தாலா நம்மள நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளமே இதெல்லாம் ஒரு அத்தாட்சி தான். அல்லாஹ் நம்ம மேல பிரியம் வச்சிருக்காங்க ஒரு அடையாளமே என்ன, அவனை நினைவு கூறுறதுக்கு அல்லாஹ் உட்கார வச்சுட்டான். ஒரு செய்தி நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ் அக்பர், ஒரு நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கு இடையில ஒரு திரை இருக்குமா, சொர்க்கவாசியை பார்த்து ஒரு நரகவாதி கேட்பாரா என்ன தெரியுதான்னு கேட்பார். சொர்க்கவாதி சொல்லுவாரா தெரியலையேம்பா. நல்லா பாரு என்ன தெரியுதா, தெரியலையே, நல்லா யோசிச்சு பார் அப்படின்னு சொல்லும் போது ஆமா நீங்க யாருன்னு கேட்பா. ஒரு நாள் நீங்க வீதியில போகும் பொழுது உங்களுக்கு தாகம் எடுத்து ஒரு கோவல தண்ணி கொடுத்தனே நான் தான் அதும்பா. அப்போ சொர்க்கவாதி கேட்பாரா ஆமா நீங்க ஏன் இங்க உள்ள இருக்கிறீங்க, அல்லாஹ் எங்களை நரகத்துல போட்டான் உங்களை சொர்க்கத்துல போட்டான். உடனே அந்த சொர்க்கவாதி அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்வாரா, இவர் எனக்கு தண்ணி கொடுத்து ஒரு சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துரு அல்லாஹ். நண்பர்களே யோசிச்சு பாருங்க, ஒரு தண்ணி கொடுத்தவருக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால், அவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால், ஒரு கான்காவை ரெடி பண்ணி சதா இது அல்லாஹ்வுக்காக ஆக்கப்பட்ட மகான் என்றால் அவருக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான் யோசிச்சுப்பான். இங்க என்ன சொல்ல வந்திருக்கோம், அல்லாஹ் தான் இறப்பு. அது வரைக்கும் கல்புல என்னன்னா மோதி நம்மளை போட்டு சின்ன பின்னமா ஆக்குச்சோ அத்தனையும் நஃபி செஞ்சு அறுத்து தூக்கி எறிகிறது கான்கா. அல்லாஹ் தான் என் இலாவா இருக்கான், அல்லாஹ் தான் என் ரப்பா இருக்கான், அல்லாஹ் தான் என்ன பார்த்துட்டு இருக்கான். இந்த உணர்வுகள் உள்ள உட்கார வைக்கிறது தான் கான்கா. நண்பர்களே அப்ப நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, நல்லா யோசிச்சு பாருங்க, கியாமத்து நாள்ல அவர்களை நாம் குருடரா எழுப்புவோன்ட்டு அல்லாஹ். அப்ப அரியான் கேட்பானா, கால ரப்பி லிமா ஹஷர்தனி, சொல்லுங்க ஹப்சா. ஆமா ஜி, ரப்பே நான் துனியால பாக்குறவனா தானே இருந்தேன், மக்கள் குந்த பஷீராவா பாக்குறவனா தானே இருந்தேன், ஏன் என்ன நீ குருடனா எழுப்புன்னு கேட்பான். அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய ஆயாத்துகள் என்னுடைய அத்தாட்சிகளை அனுப்புன, நீ பெருசு படுத்தல, நீ மதிக்கல, அதனால உன்னை அங்கேயே குருடனாக்கிட்ட இங்கேயே குருடனாக்கி. இப்ப லா இலாஹ இல்லாத கல்பு அது ஒரு கல்பா. இந்த லா இலாஹோட மோகத்தை எப்படி நம்மளுக்கு செய்ய கத்து கொடுத்தாங்க. ஹாஜியாட்ட பேசும்போது சொன்ன எந்த அழகை ரசிக்கணும், சிருஷ்டிகள் வெளியாகக்கூடிய சிஃபத்தை உலூஹித்து இருக்க, அது அந்த சிருஷ்டிக்கு சொந்தப்படுத்தாமல் ஹக்குக்கு சொந்தப்படுத்தி ரசிக்கக்கூடிய தரீக்கத்தில் லா இலாஹ இல்ல. அந்த உணர்வை நமக்கு பிச்சையா போட்டாங்க சேகன். ஆகையினால அல்லாஹ் தஆலா இந்த கான்காவை எதற்கு அல்லாஹ் அமைச்சு கொடுத்தானோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் கியாமத் வரை ஜாரியா அப்படி தௌஃபீக் செய்வான். இந்த கான்காவுக்காக யாரெல்லாம் பொருளாதாரம் எல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத் ஆஃபிய சலாம் பரக்கத்தும். ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பதான ஒரு குதிரை வாங்கி வச்சிருந்தான். அல்லாஹ் அதை என்ன சொல்லிட்டானா, பெருமானா சொன்னாங்களா, கியாமத்துல திராசுல எடை போடும் பொழுது அல்லாஹ்வுக்காக நீ வாங்கி வைக்கப்பட்ட இந்த குதிரையுடைய விட்டையை கூட அல்லாஹ் திராசுல போடுவான். அப்ப அல்லாஹ்வுக்காக நீ கொடுக்கிறது, அல்லாஹ்வுக்காக நீ நேசிக்கிறது, செய்யக்கூடிய ஆசை என்ன ஜி. ஒவ்வொரு முரீதிலும் சர்க்கார் ஒவ்வொரு ஃபைசியா ஒன்னு ஆசைப்பட்டாங்க ஜி. அதற்காக ஒரு கட்டுக்கோப்பு சர்க்கார் உண்டாக்கி விடுறாங்க. சிலருடைய உள்ளத்துல ஆசையை போட்டு அதை கான்கா ரெடி பண்ண சொல்லி, இப்ப இந்த நம்ம இங்க உட்கார்ந்து நம்மளுடைய ஹலாலான தேவைகள் என்னாலாம் இருப்பது திக்ர்ல உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் நிச்சயம் நிறைவேற்ற ரெடியா இருக்கான் ஜி. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு பெண்மணி வந்தாங்க. பெண்மணி வந்து கேட்டாங்க, மூசா நபியே எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போனாங்க, அல்லாஹ்வை பார்த்தாங்க, அல்லாஹ்ட்ட பேசினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இந்த செய்தியை சொல்ல மறந்துட்டாங்க. அப்ப அல்லாஹ் கேட்டானா, மூசா வரும்போது ஒரு பெண்மணி ஒரு செய்தி சொன்னாங்களா, ஆமா மூலா உன்னை பார்த்த ஆசையில நான் அதை மறந்துட்டேன். என்ன கேட்டாங்க, குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா என்று உன்கிட்ட கேட்க சொன்னாங்க. அவங்களுடைய வரலாறை பார்க்க சொன்னாங்க, அவங்க தக்தீரை பார்க்க. அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதோட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த பெண்மணிகிட்ட சொன்னாங்களா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த தாய் அதோட போயிட்டாங்களாம். ஏன்னா முர்சலான நபி மூசா கலீமுல்லா டைரக்டா யார்ட்டையும் போய் பேசல, பிச்சை போடுறது யாரோ அவன்கிட்ட போய் பேசிட்டு வராங்க. அழகச்சுங்களா. அப்ப அங்க போய் கேட்டு வந்து இல்லைன்னு அதோட போயிட்டாங்க. 10 மாசத்துக்கு பிறகு ஒரு குழந்தையை பெற்றுட்டு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வராங்க.
குழந்தையை கொண்டு வந்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து பேர் வைக்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்களா, என்ன தெரியுதா நபியேண்டாங்களாம். தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி ஒரு நாள் வந்து எனக்கு குழந்தை பாக்கி இருக்கா இல்லையான்னு கேட்டு அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுன்னு நீங்க கேட்டுட்டு வந்து இல்லைன்னீங்களே. ஆமா, இப்ப அல்லாஹ் எனக்கு குழந்தை கொடுத்துட்டானேண்டாங்க. அப்ப ஹஜ்ரத் மூசா இல்லையா, அல்லாஹ் என்கிட்ட சொன்னது ஒண்ணுமே மாற்றம் கிடையாது. இடையில என்னம்மா நடந்துச்சு கேட்டாங்க ஹஜ்ரத் மூசா. ஒண்ணுமே நடக்கல. ஒரு நாள் என் வீட்டுக்கு ஒரு யாசகம் கேட்கக்கூடியவர் வந்தார். எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதேனும் ஒரு 2 ரொட்டி கொடுங்கன்னு சொன்னார். அவருக்கு நான் ரொட்டி கொடுத்தேன். அவர் மனசால துவா செய்த அல்லாஹ் உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பான்னு. அன்னைக்கே கரு உண்டாயிட்டான். பாவா யோசிச்சு பாருங்க, யாசகம் கேட்கிறவர் என்ன துணி உடுத்திருப்பார், அவர் எத்தனை வக்து தொழுதிருப்பார், எப்படி இருந்திருப்பார் அவர் யோசிச்சு பாருங்க. ஜி, யாசகம் கேட்கிற நிலையில வச்சிருக்கும் போது அது அப்படியே கபூல் செஞ்சுட்டு அதுல சந்தோஷத்துல சுத்துறார். அவர் கேட்டார், நான் 2 ரொட்டி கொடுத்தேன். கொடுத்த பிறகு அவர் சொன்னார் உனக்கு அல்லாஹ் குழந்தை, அதுக்கு பிறகு குழந்தை உண்டாயிட்டு. திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசும்போது கேட்டாங்கன்னா, ரப்பே இந்த மாதிரி ஒரு செய்தியா பேசும்போது குழந்தை பாக்கி இல்லைன்னு சொன்னியா அல்லாஹ், இப்ப அந்த பெண்மணி குழந்தை பெத்துட்டாங்க எப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் ஒரே வார்த்தை சொன்னா, மூசா நீங்க குழந்தை பாக்கி இருக்கா இல்லையான்னு தான் கேட்டீங்க, துவா கேட்டா மாத்துவியான்னு கேட்டீங்களா? துவா கேட்டா மாத்துவியான்னு கேட்டீங்களா? துவா கேட்டா மாத்திக்கிட்ட நிச்சயமா மாத்துவேன்னு சொல்லிருப்பேன். அன்னைக்கு வந்து அந்த மிஸ்கீனா ஹக்குல துவா செஞ்சா உசனா மாத்திட்டேன். அதனால தோழர்களே, ஜி என் சர்க்கார்ட்ட ஒரு முரீது தபால் எழுதினாரா, சஜாதாக்கள் மூலியமா நான் கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ரொம்ப சிரமத்துல இருக்கு, தபால் எழுதினாரா. சர்க்கார் சொன்னாங்க, நீ அடுத்து இந்த மாதிரி தபால் எழுதுனா உன்னை முரீதை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். என்கிட்ட பையத்து வாங்கி 20 வருஷம் ஆகுது, உனக்கு இன்னும் அல்லாட்ட வாங்க தெரியலையான்னு கேட்டாங்க. அழைச்சிக்கலாம், அல்லாட்ட நம்ம வாங்குறது அலட்சியமா இருந்தாலும் அவங்க நம்மளுக்காக கேட்கிறாங்க. அல்லாட்ட ஏன் முரீத ஆபாதா வைன்னு அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன் முரீத சாலிஹாவை சலாமத்தாவின்னு அவங்க கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம கேட்கறது கம்மி தாங்க. ஆகையினால தோழர்கள், அல்லாஹு தாலா இந்த கான்காவை பறக்க செய்யணும். அல்லாஹ் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் ஆஃபிய சலாமத் சரீர சுகத்தை அல்லாஹ் அருள் புரியணும். இங்க செய்யக்கூடிய திக்ர்கள் அல்லாஹ் கபூல் செய்யணும். இங்க நப்சு இல்லாமல் முகஸ்துதி இல்லாமல் எல்லாமே ஒவ்வொரு அமலும் லில்லாஹியத்துக்காக இருக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. அதே மாதிரி ஒரு சின்ன செய்தி, திக்ர்ல எல்லாரும் இருக்கிறீங்க சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். என் தாயுடைய சகோதரி லால்பேட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ற அளவுக்கு உடல்நலம் வந்துருச்சு. ஆனா அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் அவங்க டயாலிசிஸ் மேல ஆசைப்படலை, டயாலிசிஸ் வேணான்ட்டாங்க. இடையில மருந்து மாத்திரையில ஓரளவுக்கு டெவலப் ஆச்சு, மறுபடி 12-13 போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அவங்க வாயை திறக்கல, கண்ணை திறக்கல, படுக்கையில ஆயிட்டாங்க. அதனால அவங்க எனக்கு போன் அடிச்சு சொன்னாங்க, திக்ர் மஜ்லிஸ்ல என் மனைவிக்காண்டி துவா செய்ப்பான்னாங்க. அழைச்சிக்கலாம். சர்க்கார் சொன்னாங்க, நீ உன் சகோதரனுக்காண்டி நீ துவா கேட்டா அல்லாஹ் ஒரு மலக்க இறக்க ஆமின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றானா, வழக்க மிசுது தாலிக்க, அவன் நண்பருக்கான தோழருக்கான என்னெல்லாம் சொல்லி கேட்கிறானோ நீனா அவருக்காண்டி கேள ஆமின்னு சொல்லணும். ஆகையினால் அவர்களுக்கு கேட்கிற துவாவுடைய பரக்கத்துல நம்மளுடைய கோலங்கள்ல காலங்கள்ல காட்சிகள் இருந்தால் அல்லாஹ் நிச்சயம் அதை மாத்தி அமைப்பான். எல்லாரும் அவர்களை துவால ஏத்துக்கங்க. வாக்கு கவனம் இருக்காங்க. ربنا لك الحمد ولك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وعلى اله وصحبه عليه. اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل يا ربي على النبي محمد وعلى اله وصحبه اجمعين. الحمد لله. கண்களை மூடி வைங்க, கல்வின் பக்கமாக சிந்தனை செலுத்துங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நுஸூலாகக்கூடிய நேரம். எங்க அல்லாஹ்வை புகழப்படுதோ அங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு மஜ்லிஸ் முடிச்சு ரஹ்மத்துடைய மலக்குகள் அல்லாஹ் கிட்ட போறாங்க. அந்த மஜ்லிஸை சூழ்ந்திருக்கக்கூடிய மலக்குகள் நம்மளை பத்தி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் அல்லாஹ் உன் அடியார்கள் இப்படி எல்லாம் உன்னை திக்ர் செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யணும், அவர்களுக்கு என்ன கூலி கொடுக்கணுமோ நீ கொடுவா.
நடிகார்களுக்கு அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ற கூலியை நீ கொடுன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் அவர்களை சாட்சியா வச்சு நம்மளை மன்னிக்கிறான் அல்லாஹ். அப்புறம் ஒரு மலத்தை கேட்கிறாரு. அந்த மஜ்லிஸ் நடந்துகிட்டு இருந்த மஜ்லிஸ்ல ஒரு ஆள் எட்டி பார்த்துட்டு போனான், என்ன நடக்குது, ஒரே கூட்டமா இருக்கு என்னன்னு சொன்னேன். அவனை பத்தி என்ன உன்னுடைய அபிப்பிராயம் அல்லாட்ட அவனையும் சேர்த்து மன்னிச்சுட்டேங்கிறான். அந்த மலக்கு கேட்பாரான், அந்த மல எட்டி பார்த்ததுக்குமா? ஆமா, அந்த ரஹமத்துல் மஜ்லிஸ் எட்டி பார்த்த ஒன்றுக்காக அந்த ரஹமத்துல் மஜ்லிஸை பார்த்ததுக்காக அவனையும் சேர்த்து நான் மன்னிச்சிடுறேங்கிறான். அப்போ அன்பர்களே, திக்ர் செய்தவருடைய நிலை என்ன? அவங்களை எவ்வளவு அல்லாஹ் மதிக்கிறான், எவ்வளவு அல்லாஹ் சந்தோஷப்படுறான். எட்டி பார்த்தவனுக்கு அல்லாஹ் அந்த பரிசு கொடுக்குறான்னு சொன்னா, திக்ர் செஞ்சவனுக்கு அல்லாஹ் என்ன பரிசு கொடுப்பான்? அந்த முகம்மது ஆனந்த கல்புல வரணும். இவர்களை சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, நாமமா இன்னும் முழுமையாக திருக்கலிமாவை முறையாக விளங்கி அவுலியாக்கள் மகான்கள் நாதாக்கள் விளங்குன மாதிரி விளங்குனா ராஜா வாழ்வு அல்லாஹ் வாழ வைப்பான். அப்படிதான் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அல் மோமின் மலிகுன் ஃபி துன்யா வ ஃபில் ஆகிரா. மோமின், உண்மையான மோமின் துனியாவிலே அரசரா இருப்பாரா, ஆகிரத்திலே அரசரா இருப்பார். அந்த மாதிரி நம்ம ஷேகுமார்கள் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய ஹான்காவை இன்னொன்னே அல்லாஹ் நடத்திக்கிட்டு இருக்கான். அதையும் நம்ம கண்கூடா பார்க்கணும். நாம கஷ்டப்படுறாமே சமயம் கஷ்டப்படுறோம்னு சொன்னா அல்லாஹ் தாலா ஓரளவு செழிப்பான வாழ்வு நமக்கு கொடுத்துருக்கான், கொடுக்காது இல்லை. ஏண்டா அந்த அறக்குறையா விளங்கி இருக்கோம் பாத்தீங்களா, முழுமையா விளங்காம திருக்கலிமாவோட விளக்கங்களை, அதுக்கு ஒரு வாழ்வு அல்லாஹ் கொடுத்துருக்கான். சர்க்கார் சொல்லுவான், நீ முழுமையா வழங்கிட்டா உன்ன ராஜ வாழ்வு அல்லாஹ் வாழ வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக வண்டி அதை போய் தெரிஞ்சுக்க கூடாது. அல்லாவை அடைவதற்காக அல்லாவுடைய ஞானங்களை கற்கணும். அதுல அல்லாஹ் கூட இருக்கிறாங்க உணர்வுல ஆனந்தத்துல அதுக்காக வேண்டி வாழணும். அந்த உணர்வுல இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம இருக்கணுமே தவிர துனியாவை சுருட்டுற நோக்கம் இருந்தா துனியாவை பிறவனு நம்மளுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தா அல்லாஹ் தாலா தன்னுடைய சிந்தனை தான் கூட இருக்கிற உணர்வு இல்லாத அல்லாஹ் எடுத்துருவான். துனியா ஆசை வரக்கூடாது, அல்லாஹ் காப்பாற்று. அந்த துனியாவை நமக்கு என்ன தேவையோ அது அல்லாஹ் தாலா கொடுக்க அல்லாஹ் தாலா அவன் பொறுப்பு, அவன் கொடுப்பான். அல்லாஹ் இல்லாவா இருக்க கட்டாயம் அல்லாஹ் கொடுப்பான், கவலையே வரக்கூடாது. நகை விலைவாசினா ஏறிக்கிட்டு போகுது, என் பிள்ளைங்கள்லாம் பதறாங்க. 4 ஒவ்வொரு குமரி பிள்ளை கூட்டத்தில் இருக்கு, என்னாவுமோ தெரியலையேங்கிறாங்க. அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்வாங்க. ஈமான் சர்க்கார் கொடுத்துருக்கும் போது ரமதான் 30 நாள் அந்த துவா தான் கேட்டிருக்கீங்க. எப்படி அல்லாஹ் ஒருத்தர கை விடுவான்? நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பான். அமைதியா இருங்க, அந்த கவலைப்படாதீங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஈமானோட இருங்க. இந்த பிள்ளைகளை கொடுத்தா அல்லாஹ், காசு பணங்களை கொடுத்தது வசதிகளை அல்லாஹ் கொடுப்பான். அதனால நண்பர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது ஆனந்தத்தோட சொல்லு, சந்தோஷமா சொல்லு, அல்லாஹ் இலாங்கிற அந்த உணர்வோட சொல்லு. ஆதரவு வைங்க, அல்லாஹ் பேர்ல ஆதரவு வைக்கணும். பயமும் இருக்கணும். என்ன பயம் இருக்கணும்? இவ்வளவு நாளா உன்னை மறந்து வாழ்ந்துட்டு நிரப்பே, நீ இலாங்கிற சின்ன இல்லாத வாழ்ந்தது இப்ப நீ இலான்னு நான் சொல்றேன். அல்லா என்ன நீ தண்டிச்சிடாத, அல்லா என்ன மன்னிச்சு என்ன பொருத்திக்கிறப்பு, அந்த பயம் அல்லாட்டா மன்னிப்பு கேடு. ஏன்னா அல்லாஹ் தாலாங்க மன்னிக்க போய்த்தாங்க நான் மறுபடியும் கூப்பிட்டு இந்த மஜ்லிஸ்ல உட்கார வச்சிருக்கேன். ஒரு வாய்ப்பு கொடுத்தா அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். அவன் தவற பார்த்தா அடுத்த நேரத்தை அந்த வாய்ப்பை கட் பண்ணிக்குவான். அந்த மாதிரி அல்லாஹ் செய்யல பார்த்தீங்களா, கரெக்டா வாரம் கூட வச்சிருக்கான் அல்லாஹ் தாலா. அதனால அந்த உணர்வோட சொல்லுங்க, ஆதரவை அல்லாஹ் தாலா கட்டாயம் நம்மளுக்கு நியமான வாழ்வு, இதத்தான வாழ்வு, தலை நிபந்த வாழ்வு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் தாலா நம்ம தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கிற உணர்வு அஃதலு ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் 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 illallah
அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஆதரவு வச்சு அல்லாஹு அல்லாஹ் சொல்லும் போது அந்த உணர்வு வரணும். அன்புஸ்ல அல்லாஹ், ஆஃபாக்ல அல்லாஹ், நீ கூடவே இருந்து எங்களை நீ சொல்ல வைக்கிற அல்லாஹ், எங்க கூட இருந்து எங்க தேவையை நீ பூர்த்தி செய்யற, பிற வஸ்துக்கள் கூட இருந்து எங்க தேவையை நீ பூர்த்தி செய்யற, எங்க கூடவே இருக்கிற அந்த உணர்வோடு சொல்லு. அல்லாஹு அல்லாஹ், 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 அல்லாஹு அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அல்லாஹு
لا إله إلا الله محمد رسول الله يا حي يا قيوم 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 لا إله إلا الله محمد رسول الله கடைசியாக இன்னொரு ரச்சகருடைய பேரை அதோடு சொல்லணும். மஹப்பத்து கல்புல வச்சுக்கிட்டு சொல்லணும். மனதில சொல்லவன பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு சிந்தனையில் நபியு அவுலா பின் முமினின் மின் அன்ஃபுஸிஹிம். நம்மளை விட நம்ம நப்சை விட நம்ம ஆத்மாவோட நபி ஒரு நெருக்கமா இருக்கிறாங்க. அந்த உணர்வு இருக்கணும். தூரமா இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வோட கொண்டு அல்லாவும் கூட இருக்கு, அல்லாவுடைய ரசூலும் கூட இருக்கிறாங்க. அல்லாவுடைய ரசூலை அல்லாவை அறிமுகப்படுத்திய ஷைகுமார்களும் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க நற்காரியங்கள் செய்யுங்க. ஹதீஸ்ல வந்து புள்ளி அமலும் அமல் செய்யக்கூடிய நபிய மக்களை சொல்லுங்க. உங்களுடைய அமல்களை அல்லாவும் பார்க்கிறான், அல்லாவுடைய ரசூலும் பார்க்கிறான், இன்னும் நல்லடியார்களும் பார்க்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அதனால நண்பர்களே, எல்லாருடைய பார்வையில நாம இருக்கிறோம். அப்ப எல்லாரும் சொல்லி கொடுத்த முறை இருக்கு பாத்தீங்களா, அவங்க செஞ்ச முறைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த முறையில நாம செய்ய மாட்டோம். அந்த ஆனந்தத்தோட அந்த சர்க்கார் திக்கர் ஆரம்பிச்சா முடிகிற உடனே கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த திக்கர் இமானுடைய திக்கர்ல கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம். சில முனிவர்கள் வந்து கண்ணை மூடிட்டு திக்கர் செய்ய மாட்டாங்க, எஜமானுடைய திருமுகத்தை பார்த்துக்கிட்டே திக்கர் செய்வாங்க. அந்த மாதிரி நான் சில பீர்பாய்களை பார்த்துருக்கேன். அந்த நண்பர்களை மறதியில கூப்பிடாதுங்கிற சொல்லுங்க. முஹப்பத்தோட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் 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 إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك أحمد ليس مثلك أحد مرحبا مرحبا سلام عليك واجب حبك للمخلوق يا حبيب العلا سلام عليك أعظم الخلق أشرف الشرفاء أفضل الأزكياء سلام عليك كشفت منك ظلمة الظلم أنت بدر الدجى سلام عليك طالع منك كوكب العرفان أنت شمس الضحى سلام عليك
محبة الوحي منزل القرآن صاحب الاهتداء سلام إنك مقصدي وملجائي إنك مدعى سلام عليك سيدي يا حبيبي مولاي روحي فدا سلام عليك هذا قول غلامك عشقي منه يا مصطفى سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك. الخناس الذي يوسوس في صدور الناس من الناس. ربنا لك الحمد ولك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اوصل ثواب ما قرانا من كلامك العظيم وهذه هديه مع سكار رحمتنا الى وبركه شامله مقبوله مرضيه منك الى روح نبينا سيدنا محمد مصطفى صلى الله عليه وسلم خاصه ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين والصحابة رضوان تعالى عليهم أجمعين ثم خصوصا إلى روح شيخنا مرشدنا مربينا سركار قبلا رضي الله تعالى ثم خصوصا إلى روح حضرت پیران عمار رحمة الله عليه ثم خصوصا إلى أرواح شيوخنا القادرية چشتية نقشبندية سهروردية شاذلية رفاعية شطارية برية غوثية نورية فيضية ظهورية عامرية جمالية عينية ذكرية صبورية رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم انفعنا بعلومهم اللهم بارك لنا ببركاتهم اللهم اغفر قلوبنا بأنوارهم اللهم اغفر علينا بفيوضاتهم ربنا طهر قلوبنا عن غيرك ونوّر قلوبنا بنور معرفتك ابدا ابدا يا الله. اللهم احينا بك وامتنا عن غيرك يا الله. اللهم انا نسألك القرب منك والنظر اليك في الدنيا والآخرة في الدنيا بقلوبنا وفي الآخرة بأعيننا أبدا أبدا يا أرحم الراحمين. اللهم أطعمنا من طعام قلبك واسقنا من شراب قدسك. يا الله என்னுடைய பாவங்களை நீ மன்னிச்சிடறா. யா அல்லாஹ் எங்க பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் எங்க மனைவி மக்கள் உஸ்தாத்மார்கள் முஃமினான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னிச்சிடு ரப்பே. யாரெல்லாம் ஹயாத்தா இருக்கிறார்களோ அவர்களையும் மன்னிச்சிடு. யாரெல்லாம் மரணித்து மன்னரையில் இருக்கிறார்களோ அவர்களையும் மன்னிச்சிடு. யா அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆயுள் ஆஃபிய சலாமத் கூட அல்லாஹ் விசாலமான ரிஸ்க் காமினான ஈமான கூட ரப்பே. வாழும் காலமெல்லாம் உன்னை திருப்திப்படுத்தி வாழக்கூடிய மக்களாக எங்களை நீ ஆக்கிடலாம். யா அல்லாஹ் எங்களை வியாதியஸ்தர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவ ஆஃபிய சலாமத் கொடுக்கலாம். யாரெல்லாம் எங்களிடம் துஆ செய்ய சொன்னார்களோ அனைவர்களுக்கும் ஆஃபிய சலாமத் கொடுக்கலாம். யா அல்லாஹ் குறிப்பாக இந்த சில்சிலாவை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ சிரமப்படுகிறார்கள் அவர்களுக்கு நீ அந்த சிரமத்தை விட்டு விடுதலை கொடுக்கிறது. அவர்களுக்கு ஷிஃபா ஆஃபிய சலாமத் ஆமீன். யா அல்லாஹ் கடல் கடந்து வாழக்கூடிய எஜமானுடைய எங்களுடைய முரீதீன்கள் மற்றும் குலஃபாவுடைய முரீதீன்களுக்கு ஆஃபிய சலாமத் கொடுக்கிறது. யா அல்லாஹ் அவர்கள் இருக்கக்கூடிய வேலைகளில் எவ்வித பிரச்சனையும் இல்லாம அவர்களை நீ பாதுகாக்கிறார். யா அல்லாஹ் யூத நசராக்குடைய சூழ்ச்சிகளை விட்டு எங்களை நீ பாதுகாக்கிறார். யா அல்லாஹ் அவருடைய ஷர்ரை விட்டு எங்களை நீ பாதுகாக்கிறார். யா அல்லாஹ் ஒட்டுமொத்த சமுதாயத்தை நீ பாதுகாக்கிறார். யா அல்லாஹ் மனித குலத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் அவர்களை நீ ஆட்சியில் அமர்த்துகிறார். யா அல்லாஹ் தீங்கிழைக்கக்கூடியவருடைய ஆட்சிகளை விட்டு எங்களை நீ பாதுகாக்கிறார். யா அல்லாஹ் நீ இலாவா இருக்கிற ரப்பே. நீ எங்க தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவளா இருக்கிற ரப்பே. யார் அமர்ந்தால் நல்லது என்று உனக்கு தெரிய ரப்பே. நாங்க ஒன்றை நல்லது என்று நினைத்திருப்போம் அது எங்களுக்கு தீங்காக இருக்கலாம்.
நாங்கள் ஒன்றை தீங்கு என்று நினைத்திருப்போம், அது எங்களுக்கு நல்லதாக இருக்கிறது. எது ஹயர் என்பதை நீ அறியக்கூடியவனா இருக்கிறார்களா? அதனால இருந்து நாங்க எதையும் தீர்மானிச்சு நாங்க சொல்லல இருக்கு. நாங்க ஜாகில்களா இருக்கிறோம், தேவை உடையவர்களாக இருக்கிறோம். தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இல்லாவா நீ இருக்கிறான்னா, எங்களுக்கு எது தேவை எது நல்லது என்று நீ அறிந்து செய்யக்கூடியவனா இருக்கிற. நாங்களே விளங்காமலே எங்களுக்கு தீமையை கூட நாங்கள் கேட்டுடலாம். அதை விட்டு எங்களை நீ பாதுகாக்கலாம். எது ஹயரோ நன்மையோ எங்களுக்கு நீ செஞ்சு கொடுக்கணும். யாரெல்லாம் இவருடைய சூழ்ச்சிகளை விட்டு எங்களை பாதுகாக்கலாம். உலகமெல்லாம் வாழக்கூடிய ஈமான் கொண்ட அடியாருடைய உயிர் உடம்பு யுத்தத்து கண்ணியம் கற்புக்கு நீ பாதுகாக்கலாம். யாரெல்லாம் இந்த சில்சிலாவை ஆபாதாக்கி யாரெல்லாம் இதுல வரக்கூடியவர்களை நீ ஆபாதாக்கி இந்த கான்காவை நீ ஆபாதாக்கி கான்காவுடைய பெயர்களால் எங்கெல்லாம் கான்கா நடத்தப்படுகிறது ஒரு பேர் எஜமானுடைய கான்கா எல்லாம் மற்றும் நிதிகள் நடத்தக்கூடிய அந்த கான்காக்களை நீ ஆபாதாக்கி யாரெல்லாம் எங்களுக்கு மத்தியில ஒருவர் மற்றவருடைய முறியது என்று பாகுபாடு பார்த்தாலே உன்னை இலா என்று பார்க்கிறேன் அழிச்சிடும். அப்படி பாகுபாடு பார்க்காமல் எல்லோரும் உன்னுடைய அடியார்கள், உன் நபியுடைய உம்மத்தினர்கள். யாரெல்லாம் இந்த எல்லோரும் கூட நீ இருக்கிற என்ற அந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய அந்த பாக்கியங்களுக்கு நீ கூட இருந்தான். யாரெல்லாம் ஒவ்வொரு சிருஷ்டிகள் கூட இருந்து எங்க தேவையை நீ தான் பூர்த்தி செய்யற உணர்வை ஏற்படுத்தினான். ரப்பே உன்னை மறந்து நாங்கள் இருந்தாலும் ரப்பே மறுபடியும் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒன்று அடைக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்துறேன்னு சொன்னா நீ எவ்வளவு பெரிய கிருபையாளனா இருக்கிறதா. உன்னுடைய ஹசானை எங்களால மறக்கவே முடியாது. யாரெல்லாம் எங்களுக்கு இஸ்திகாமத்தை கூட யாத்திமாத கூட ரப்பே எதை நாங்கள் ஷேக்மார்களிடம் எந்த ஈமானை வாங்கி இருக்கிறோமோ ரப்பே அதுல நிலைத்து இருக்க செய்யலாம். யாரெல்லாம் எங்களுடைய தேவைகளை நீ ஹலாலான தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைரப்பே. எங்கள திருமணம் ஆகாதவர்களுக்கு சாலியான நிஸ்பத், திருமணம் ஆகாத குமர்களோ ஃபதுல கூட நீ கரையேற்கிறார். திருமணம் ஆனவர்களுக்கு சாலியான சந்ததிகளை கூட, திருமணம் ஆகி பிரச்சனையினால் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில முகப்பத்தை ஏற்படுத்தி அன்போடு சேர்ந்து வாழ வைவதா. யாரெல்லாம் திருமணம் ரத்தானவர்களுக்கு மறுபடியும் மறுவாழ்வு நீ கொடுறப்பே. அவர்களை நீ தனிமையில விட்டுடாதா. அவர்களை கொண்டு சாலியான சந்ததிகளை வாரிசுகளை நீ உருவாக்கிறது. அவர்களுக்கு சாலியான மனைமார்களை நீக்குவார்கள். விதவைகளுக்கு மறுவாழ்வு நீ கொடுறது. இவருடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்கி வாழ்க்கையில செழிப்பு கொடுக்கலாம். உன்னையும் ஈமானை இழக்கும்படியான ஏழ்மையை விட்டு எங்களை நீ பாதுகாத்து, உன்னை மறக்கும்படியான செல்வத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்து. யாரெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் ரப்பே இந்த துனியாவோட முடிஞ்சு போச்சு ரப்பே. யாரெல்லாம் இது எதையும் நாங்க எடுத்துட்டு வர போறது இல்லை. என்ன ஈமான கல்புல இருக்கோ நீ கூட இருக்கிற உணர்வு இங்க நாங்க உண்டாக்கிட்டா அந்த உணர்வு கடைசி நேரத்துல நிலைத்திருக்கு பண்ணலாம். கபர்லயும் அந்த உணர்வு இருக்கணும் ரப்பே. முன்க நக்கீரை வந்து கேட்கும் போது அவர்கள உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியங்களை கிடைக்குதா. யாரெல்லாம் என்னுடைய கபரை அதாப விட்டு பாதுகாக்கும். சக்கராத்து லேசாக்கிடா. மனுஷருடைய அமளிகளை விட்டு பாதுகாக்கும். மீதான நன்மையை அதிகப்படுத்துகிறார். சிராத்துல் முஸ்தகீம் சிரமம் இல்லாமல் நீ கிடக்க செய்யறது. உன்னுடைய ஹபீப் நாயகத்தின் ஷஃபாத்தை பெறக்கூடியவர்களாக அடையக்கூடியவர்களாக ஆக்கிறார். யாரெல்லாம் நீ முத்தகீன்களுக்கு அப்படி தயார் செய்த சொர்க்கத்தை கிடக்க நசீபாக்க, அதுல சதா உன்னுடைய தீதார நசீபாக்க. யாரெல்லாம் துனியாவில் வலிமார்களுடைய நல்லடியாருடைய சகவாசங்களுக்கு நீ கொடுத்த ரப்பே நாளை கியாமத்திலேயே அவர்களோட எங்களை நீ சேர்த்து வச்சிருக்க. அவர்களுடைய கண்ணியத்தை இஸ்ஸத்தையும் காக்கக்கூடிய மக்களாக எங்களை நீ ஆக்கிறார். யாரெல்லாம் நாங்கள் அதப்பு குறைவாக நடந்து யாரெல்லாம் இந்த சில்சிலாவுக்கு எங்களால ஏதாவது கெட்ட பேர் வந்தா அறியாதவர்களுடைய வரிமார்கள் வரையும் குறை சொல்லிடுவாங்க ரப்பே. அந்த நல்லடியார்கள் போய் குறை சொல்வதற்கு காரணமா நாங்க ஆயிட்டோம். அப்படி ஆகாம எங்களை நீ பாதுகாத்து எங்களை நல்லொழுக்கம் உள்ள வாழ்க்கையாக எங்களை பார்த்து மக்கள் எல்லாம் உன்னுடைய ஞாபகம் வரக்கூடிய அந்த நல்லடியார்களாக வலிமார்களாக அந்த பாடையாவது எங்களை நீ வெளிப்படுத்தி கொண்டிருந்து என்னுடைய கல்விகளை சதா உன் பக்கம் உன்னுடைய திக்கிரின் பக்கம் ஈடுபடக்கூடிய கல்பாக நீ ஆகிறார். ரப்பனா ஆத்தினா துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل يا ربي على النبي محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله صلى الله عليه وسلم.
सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली अलैहि